வரும் ரியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியர்களின் பதக்க கனவு நனவாகும் என பளுதூக்கும் போட்டியில் கலந்து கொள்ள உள்ள தமிழக வீரர் சதீஷ் சிவலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஒலிம்பிக்கில் தங்கம் என்பது ஒட்டுமொத்த இந்தியர்களின் மிகப்பெரிய கனவாக இருந்து வருகின்றது. இந்த ஆண்டு நடைபெற உள்ள அந்த ஒலிம்பிக் போட்டிகளில் அந்த கனவுகள் நிறைவேறுமா என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக இருந்து வருகின்றது. இந்த முறை இந்தியாவின் சார்பில் ஏன் ஒட்டுமொத்த தமிழர்களின் சார்பாக களமிறங்குகின்றார் சதீஷ் சிவலிங்கம். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, கேட்போம். முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். ஒரு மிகப்பெரிய பெருமையை தமிழினத்திற்கு கொடுத்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த முறை இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் என்னென்ன கேட்டகரிஸில் நீங்கள் கலந்துக்கிறீங்க, எப்படி நீங்கள் உணர்றீங்க இந்த தருணங்களை? எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் நான் இந்த ஒலிம்பிக்ஸில் 77 kgயில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த ஒலிம்பிக்காக நான் என்ன கடந்த 4 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு தயார்படுத்திக்கிட்டேன். அந்த 4 வருஷத்தில் ரொம்ப கஷ்டங்கள் நஷ்டங்கள். ஏன்னா நான் லாஸ்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2014 காமன்வெல்த் கேம்ஸில் மெடல் வின் பண்ணேன். அப்போது கஷ்டப்பட்டதை விட இப்போது இதுக்கு நான் தகுதி பெறத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு அந்த இன்பிட்வீன் அந்த 2 இயர்ஸில் எனக்கு நிறைய என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் அதுமாரி எனக்கு எப்போனா ஆங்கல் இல்லைனா சம்டைம்ஸ் பேக் இன்ஜுரி இது மாதிரிலாம் வந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய லெவல் அச்சீவ் பண்ணோன்னா கடவுள் நம்மளை சோதிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது என்னோடய விஷயத்தில் கண்டிப்பாக நடந்துருச்சு. அவ்வளோ சோதனையும் இவ்வளோ இதையும் நான் கஷ்டப்பட்டு என்னோட என்ன சொல்கிறது ட்ரைனர், அப்புறம் ஃபிசியோ, அப்புறம் என்னோடய கோச் இவங்க மூலியமாக நான் அவங்க சப்போர்ட்டில் இதுவரையும் இப்போ இந்த ஒலிம்பிக் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறது என்னாலே இப்போ எனக்கு நம்ப முடியல. ஓகே, இது எல்லா பொதுவான ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் எல்லாத்தையுமே கேட்கக்கூடியது தான். இந்த விஷயங்களை நீங்கள் ஒரு சாதாரண அடித்தட்டிலேருந்து வந்தவர், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைச்சிருந்தா இந்த இடத்த ரொம்ப ரொம்ப முன்னாடியே கிடைச்சிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நிறைய இளைஞர்கள் இப்பவும் கிராமங்களில் இன்னும் அதே நிலைமையில தான் இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த மாதிரியான இளைஞர்களுக்கு கிடைக்காம போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முதலில் பார்த்தீங்கன்னா எதுவும் நம்ம அச்சீவ் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல நம்ம அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்புறம் கஷ்டப்படணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனோட லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கணும். இது இருந்தால் நம்ம எந்த லெவலில் வேணால் அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா வில் டூ எனி திங் இது மாதிரி அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் இதை ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் நல்ல ஃபெசிலிட்டி கிடச்சிருந்தா, லைக் ட்ரைனிங் ஜிம்மு, அப்புறம் ஒரு நல்ல கோச்சஸ். ஏன்னா என்னை ஃபஸ்ட்டு எங்கள் டேடி தான் கோச்சிங் கொடுத்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்தார். அவர் நம்ம ஒரு நேஷ்னல் லெவல் அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் சாம்பியன் பண்ணார். அதுக்கப்புறம் நான் நேஷ்னல் கேம்பில் ஜாயின் பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஃபெசிலிட்டியில் நான் அந்த அளவுக்கு என்னால் பண்ண முடியல. பட் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெவல் பட்டியாலா வந்தோடனே அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரைனிங் சென்டர், அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு அதுமாதிரிலாம் கிடச்சிது. அப்போது எனக்கு தோணுச்சு இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிருந்தா நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல அச்சீவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் அப்போ தோணுச்சு, சரி கடவுள் நம்மளுக்கு இப்போ தான் தராரு. பட் இதெல்லாம் இப்போது இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இல்லைன்னா எங்கள் ஃபுல் இந்தியாவில் இந்த கிராமத்து சைட்லாம், ஏன்னா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்காங்க. பட் அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்லை. இதெல்லாம் கிடைச்சா எப்படி ஒரு நல்ல ப்ராப்பராக இது அவங்களுக்கு சொல்கிற மாதிரி யாருன்னா இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல லெவலில் வருவாங்க. அவங்களுக்கு இது மாதிரி சொல்கிறவங்களாம் இருக்கணும், இதுமாரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணால் கடவுள் உங்களுக்கு எல்லாமே தருவார், அதுமாரி சொல்கிறவங்களாம் இருந்தால் கண்டிப்பாக இது பண்ணணும். பட் ஃபெசிலிட்டி தான், நல்ல சாப்பாடு, அப்புறம் நல்ல ட்ரைனிங் சென்டர், நல்ல ட்ரைனிங் ஹால் இதெல்லாம் இருக்கணும் நம்மளுக்கு. நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு பெரியாளையும் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்மேனையும் இவங்க என்ன சாப்பிடுவாங்க, இவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரியான ஃபிசிக்கல் ட்ரைனிங்ஸ்லாம் எடுத்துக்குவாங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு உங்கள் உடலை பார்த்துக்கிறக்கும் உங்களை வலுப்படுத்திக்கிறக்கும் எவ்வளவு செலவாகுது, அரசாங்கத்துலேருந்து எவ்வளோ வருது, நீங்கள் எவ்வளோ அதில் போடுறீங்க, என்னென்ன மாதிரியான ட்ரைனிங்ஸை என்னென்ன மாதிரியான கஷ்டமான விஷயங்களை நீங்கள் மேற்கொள்கிறீங்க, உங்களுடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன? சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ஃபஸ்ட்டு நான் பிகினிங்கில் எங்கள் டேடியோட சேலரி தான். அப்போது அவர் என்ன எக்ஸ் சர்வீஸ்மேன். அப்போது அவருக்கு சரியாக தெரியல எவ்வளோ கிடைக்கணும். பட் அவரோட ஃபுல் எக்ஸ்பென்சிவ் என் மேலே தான் இது பண்ணார், சரியான ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அதில் கஷ்டப்பட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ரயில்வேல ஜாப் வாங்கினேன். அதிலிருந்து எனக்கு என்னாச்சு ஒரு சப்போர்ட் கிடச்சிது. சரி, எனக்கு அப்போ மந்த்லி ஒரு 15,000 to 20,000 கிடைக்கும். அப்போது அந்த 20,000ல இந்த லெவலுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் நேஷ்னல் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சப்போர்ட் கிடச்சிது. அவங்க ஒரு 22,000 to 25,000 ஃபெடரேஷன்லேருந்து சப்போர்ட் கொடுத்தாங்க.
அப்போ என்னாச்சு டோட்டலாக ஒரு 40,000 தான் இதுமாரி ஒரு லெவல் அச்சீவ் பண்ண முடிந்தது. பட் இந்த 40,000 வந்து எல்லா மக்களாலையும் செலவு பண்ண முடியாது. எல்லாம் யோசிப்பாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ்க்காக நம்ம எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணோம், அந்த 40,000 இருந்தால் நம்ம வந்து வேறு எதனா நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு இந்த லெவலில் நான் யோசித்தேன். சரி, நம்ம நம்மளுக்கு கிடைக்கிற எக்ஸ்பென்ஸை வச்சு நம்ம எதனா நம்ம நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம எதனா இது பண்ணோம், சாதனை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அது என்ன சொல்கிறது, 40ன்றது அதுக்கப்புறம் அது ஒரு 50,000 ஆச்சு, 50லேருந்து 60 ஆச்சு. எப்போது ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் கொண்டு வரப்போ ஒரு நல்ல, ஏன்னா இப்போ நிறைய பேர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான், இதுமாதிரி இந்த பொருள் தான், இதுதான் சாப்பிட்ணும், டயட்டில் இது தான் எடுத்துக்கணும், இந்த மெடிசன் தான் எடுத்துக்கணும், இந்த சப்ளிமெண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும்னு. அதுக்கப்புறம் தெரிஞ்சது, சரி இதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒலிம்பிக் போகிற இப்போ இந்த ஒலிம்பிக் போகிற டைமில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு ஒரு 55,000 to 60,000 1 மந்தில். அதில் வந்து என்னோடய எக்ஸ்பென்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு 20%, அப்புறம் இல்லை 30% இருக்கும். மீதி எல்லாம் கவர்மெண்ட் சைடில் இருந்து தான் கிடைக்குது. ஒரு மிகப்பெரிய நாட்டுடைய மிகப்பெரிய கனவை சுமக்க போறீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமா நீங்க ஒரு பதக்கத்தோட, ஒரு பெருமையான விஷயத்தோட வருவீங்கன்னு நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஒவ்வொரு இளைஞர்களின் கனவும் தற்பொழுது நடைபெற உள்ள இந்த ரியோ ஒலிம்பிக் போட்டியில் இவர்கள் பெறக்கூடிய அந்த சாதனைகள் மற்றும் அந்த பதக்கங்களின் அடிப்படையில் தான் அது அடுத்த கட்டத்திற்கு செல்லவிருக்கின்றது. நாமும் இவர்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் நிரஞ்சன், நியூஸ் 7 தமிழ்.